வணக்கம், நான் ஜெஃப்னா மேரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, சோயா மிக்ஸும் கடலைப்பருப்பும் போட்டு வடை செஞ்ச நான் பாருங்க. அதை சின்ன சின்ன பொரித்து வச்சுருக்கிறேன் கடலை வடை செய்கிறதுக்கு. கடலை வடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். கடுகு, பெருஞ்சீரகம், கருவேப்பமிலை, இஞ்சி, உள்ளி, தூள், மஞ்சள் தூள், உப்பு, வெந்தயம் வறுத்து வச்சிருக்கிறேன், புளி, வெங்காயம், தக்காளி பழம், நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். வாங்க செய்முறையை பார்ப்போம். பாருங்க, இப்போ நல்லெண்ணெய் விடுவோம். நல்லெண்ணெய் சூடாகிட்டுது. கடுகு போடுவோம், பெருஞ்சீரகம், கருவேப்பமிலை, இஞ்சி, உள்ளி, இதோட வெங்காயம் போடுவோம். கலக்க வெங்காயம் போட்டால் தான் வெந்தய குழம்பு மாதிரி செய்ய நல்லா இருக்கும் கடலை வடை. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கணும். பாருங்க, வெங்காயம் அப்போதான் வதங்கி வந்து கொண்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இப்போ உப்பு போடுவோம். உப்பும் போட்டால் வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கும். அதுக்காண்டி தான் உப்பு போட்டு வதக்குறது. இன்னும் கொஞ்சம் வதங்கி வர தக்காளி பழத்தை போட்டு வதக்குவோம். வெங்காயம் வதங்கி வந்துட்டு இப்போ நாங்கள் தக்காளி பழத்தையும் போட்டு வதக்குவோம். அப்போதான் தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் நல்லாக வதங்கும். நல்லா வதங்கினா தான் நல்லா இருக்கும். பார்த்தீங்களா? பாருங்க, வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் வதங்கிட்டது. இப்போ மஞ்சள் தூள் போடுவோம். மஞ்சள் தூளையும் போட்டு வதங்க விடுவோம். இப்போ வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் வதங்கினா பிறகு இப்போ வெந்தயம் வறுத்து வச்சுக்கேன், அதையும் போடுவோம். இதோட வெந்தயம் வறுத்த வழியாக தான் நாங்கள் லேட்டாக போடுறோம். வெந்தயம் மீன் வறுத்து வச்சு நாங்கள்டா எரிஞ்சு போடும்போதுக்காண்டி தான் வெந்தயத்தை வறுத்து வச்சு நான் ஏற்கனவே. இப்போ வெந்தயத்தையும் போட்டு வதக்குவோம். இதோட தூள் போடுவோம். எனக்கு தூள் போடக்கூடாது, ஏன்னா வடை குழம்பு தானே உரைக்கும். அதுக்காண்டி அளவாத்தான் தூள் போடணும். கருவோ தூளையும் போட்டு நல்லா வதக்க விடணும். அந்த எண்ணெயிலேயே தூளும் எல்லாமே வதங்கணும். இப்போ புளி விடுவோம். இதோட தேவையான அளவு தண்ணி விடுவோம். ஒரு அளவா விட்டா காணும் தண்ணி, அகலும் விட தேவையில்லை. ஒரு அளவா விட்டு தண்ணியையும் இதையும் போட்டு நல்லா வதங்கி கொதிக்க விடுவோம். பாருங்க, வெந்தய குழம்பு மாதிரி இருக்கும் இந்த வடை குழம்பு. பாருங்க, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதை நல்லா கொதிக்க விடணும். கொதிச்ச உடனே நாங்கள் வடையை போடுவோம். பாருங்க, நல்லா கொதிச்ச உடனே காட்டுறணும் உங்களுக்கு. பாருங்க எப்படி கொதிச்சு வருதுண்டு, குமுள் குமுளாக நல்லா கொதிச்சு வருகுது. இதோட நாங்கள் கொஞ்சம் தக்காளி சோஸ் கொஞ்சம் விடுவோம்.
தேங்காய் பால் விடாதபடியாக தக்காளி சோஸ் கொஞ்சம் விட்டால் நல்லா இருக்கும். தக்காளி சோஸ் விடுவோம். நான் இந்த தக்காளி சோஸ் தான் விடுறேன். சில்லியும் போட்டது நல்லா இருக்கும். அப்போ இதில் ஒரு கொஞ்சம் போடுறேன். தக்காளி சோஸையும் போட்டு விளையாடி விடுவோம். பாருங்க, பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடுவோம். நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ நாங்கள் வடையையும் போடுவோம். சோயா மிக்ஸும் கடலைப்பருப்பும் போட்டு செஞ்ச வடை. பாருங்க, நல்லா இருக்கும். நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் வடை குழம்பு. பார்த்தீங்களா? நல்லா கிளறக்கூடாது, உடப்பட்டு போடும் வடை போட்டுட்டு அந்த இதுலேயே நல்லா கொதிக்க விடுவோம். பார்த்தீங்களா? இப்படியே கொஞ்சம் பத்தி போனால் தூள் எல்லாமே நல்லா இதாகிட்டுது. ஒரு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நாங்கள் அடுப்பு ஓப்பன் பண்ணி விட சரி. அப்போ தான் அந்த வடையும் அதோட சேர்ந்து அந்த புளி பூ தூளுன்ற ருசிக்கு நல்ல இதாக வரும். அதுக்காண்டி தான் அப்படி போடுறது. கொஞ்சம் நல்லா இதாகினோன்னு போட்டு விட்டால் தான் நல்லா இதாக வரும். பாருங்க, முழுசு முழுசாக இருக்குது வடை. பார்த்தீங்களா? சோயா மிக்ஸும் கடலைப்பருப்பும் போட்ட வடை குழம்பும் நல்லா இருக்குதா? நீங்களும் இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. பார்த்தீங்களா? என்னுடைய வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பார்த்தீங்களா? வடை குழம்பு முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.